சுமிpokkisham எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வித் vlog தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி காலையிலேயே என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா ஃப்ரிட்ஜு பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே தண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்து ஃப்ரீசர் நம்ம வந்து பண்ணி விட்டோன்னா ஃப்ரீசரில் இருக்க தண்ணியை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஃபுல்லாக பின்னாடி வந்து ஒரு பாக்ஸில் தண்ணி சேவாகி நின்றுருக்கோம். அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து ஊற்றிடணுங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் டெங்கு ஃபீவர் வருதுன்றாங்க. வீடு வீடாக வந்துட்டு ஃப்ரிட்ஜி பின்னாடி தண்ணி நிற்கிதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி அதில் வந்து மருந்து விட்றாங்க. நான் பாருங்கள் அதை க்ளீனாக கழுவிட்டு தேங்காய் அதோட ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி வந்து மாட்டிடுவோம் ஃப்ரிட்ஜில். இப்படி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பின்னாடி வந்து தண்ணி வந்து சேவ் ஆகாமல் நீங்கள் அதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொசு வந்து அதில் முட்டை விட்டாலும் அந்த முட்டை வந்து அதில் வந்து உயிர் வாழ முடியாது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மதியானம் லஞ்ச் என்னென்னா பாறை மீன் குழம்பு தாங்க. பாறை மீன் குழம்பு, அப்புறம் நெத்திலி மீன் வறுவல், நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீனும் அதில் வந்து போட்டு நான் வந்து குழம்பு வச்சுக்கிறேன். ரெண்டுமே வாங்கினனால பாறை மீன் வந்து சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பாறை மீன் வாங்கினீங்கன்னா முள்ளே இருக்காது. அதனால் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாறை மீன் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க, இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா முள் இல்லாமல் இருக்கும். முள் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பாறை மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மீன் குழம்பும், மீன் வறுவல், பாறை மீன் வறுவல், நெத்திலி மீன் வறுவல் நான் வந்து முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இடையில என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு இருந்தோம். சரி இந்த தடவை வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா மட்டும் தாங்க இப்போ நான் வந்து மீன் வாங்கி சாப்பிட்றது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. மீன் வாங்கினீங்கன்னா எல்லாமே ஐஸில் வச்ச மீனாக இருக்குது. இல்லைனா அதில் வந்து எதாவது மருந்து கலந்துடுறாங்க. நம்ம அதை சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக லூஸ் மோஷனோ இல்லை வாமிட்டோ ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மீன் வாங்காமையே இருந்தேன். சரி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால நான் வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணேன். அதனால் நீங்களும் வாங்கும்போது பார்த்துட்டு வாங்குங்க. நல்லா இல்லைன்னா அதை வாங்கவே வாங்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா பல தடவை நான் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிளைமேட்டுக்கு. அதனாலேயே நான் வந்து மீன் வாங்க மாட்டேன். அதனால் கிளைமேட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. மழை பெஞ்சாலும் சரி, இந்த மாதிரி பனிக்காலத்துலேயும் வந்து நம்ம மீன் சாப்பிடும்போது பழைய மீனை வச்சு ஏமாற்றிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து வதக்கி அரைச்சி தாங்க மீன் குழம்பு வைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வதக்கி எடுத்து வைக்கிறது தான் வேலையை தவிர பெரிய வேலையாக இருக்காது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நெத்திலி மீன் குழம்பை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி, தேங்காய், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா திருப்பி வந்து தாளித்தோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். மிளகாய் தூளோட வாடையும் சரி, மல்லித்தூளோடைய வாடையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நான் இப்போ வந்து முக்கால்வாசி மண் சட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி அதை ஊற்றி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்காமல் இருக்கும். இந்த சைடு நான் வந்து மண் சட்டியில் வந்து குழம்பு வச்சுக்கிறேங்க. அந்த சைடு நெத்திலி மீன் அப்படியே நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஒவ்வொருத்தங்க வந்து சோம்பு சேர்த்து செய்வாங்க. நான் வந்து இப்படி தாங்க செய்வேன் எப்பவுமே. கடுகு, வெந்தயம், ஜீரகம் இந்த மாதிரி நான் சேர்த்துட்டு செய்வேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து மட்டனுக்கு வந்து சோம்பு சேர்ப்போம். நான் வந்து எப்பயுமே மீன் குழம்புக்கு சோம்பு சேர்க்க மாட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் வந்து மீன் குழம்பு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நம்ம வந்து புளி கரைச்சலை கரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள், அதை நம்ம சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி வந்து குழம்பு வைக்கும்போது. குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த சைடு வந்து நெத்திலி மீன் வறுத்தது நான் எடுத்துக்கிறேன்.
நெத்திலி மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது யாரும் வந்து பாறை மீன் வேணான்ட்டாங்க. யாரும் இனிமேல் பாறை மீன் வாங்காதீங்க, நெத்திலி மீனே வாங்கன்ட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நெத்திலி மீன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சிங்க. நான் இப்போ வந்து முக்கால்வாசி வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்குகிறேன். எல்லாருமே ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வாங்கி மீன் குழம்பு வைக்கும்போது நம்ம மீனை வாங்கிட்டு வந்தாலே ஒரு ஸ்மெல் அடிக்கும். மீனோட ஸ்மெல்லே இருக்காது. அந்த குழம்பு நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு எல்லாருக்குமே கொஞ்சம் வயிற்ற வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே நான் வாங்குறதில்ல. உங்ககிட்டயே நிறையா தடவை சொல்லியிருப்பேன், நான் உயிர் மீன் தான் வாங்கி சமைக்கிறேன்னு. கடல் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் இந்த தடவை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால வாங்கி ரெண்டுமே சமைச்சு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம புளி கரைச்சலும் ஊற்றியாச்சு. நம்ம வந்து மூடி போட்டு கொதி விட வேண்டியதாங்க. கொதி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணியாக ஆகிடாமல் நம்ம வந்து நெத்திலி மீன் சேர்க்கும்போது தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே நம்ம குழம்பு வச்சுக்கலாம். நான் அடுத்தடுத்து பேட்சாக போட்டு மீனை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நெத்திலி மீனை வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து பாறை மீன் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து மீன் வறுவல் செய்யும்போது எப்பயுமே வந்து நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்ப்போம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். அதோடு வந்து நீங்கள் சிக்கன் 65 மசாலாவை கொஞ்சம் சேர்த்து என்னைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் வேறு ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் 65 சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அந்த சிக்கன் 65 மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சிக்கன் நினச்சிட்டு அந்த சாப்பிடாத மீனை கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து கிச்சனில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒன்று போய் பார்க்க போகிறோம். எங்கள் ஏரியாவில் வந்த தண்ணியை தாங்க நாங்கள் போய் பார்க்க போகிறோம். நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தனால தெரியலங்க, நம்ம சைடில் தான் மழை தண்ணி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் ஏரியாவே மழை தண்ணியோடு நிறைஞ்சிருச்சு. நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பாடு வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நெத்திலி மீன் போட்ட உடனே நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சட்டியில் இருக்க சூட்லேயே கொதிச்சுட்டே நம்ம வந்து கரெக்டாக வெந்துடும். இல்லைன்னா தனித்தனியாக போயிடும். அதனால் நீங்கள் இது நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, போய் சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு எங்கள் ஏரியாவை நீங்கள் வந்து பாருங்கள். உங்கள்கிட்ட லேட்டாக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஏரியாவே கொலை மாதிரி ஆயிடுச்சு. நான் பழைய வீட்டில் இருந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஏரியாவில் இருந்தேன். அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. எங்கள் ஏரியாவில் மட்டும்தாங்க தண்ணி இல்லை. மற்ற ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி தான். எங்கள் வீட்டு சந்தில் மட்டும்தான் தண்ணி இல்லை. அதை பாருங்கள், எங்கள் வீட்டு சந்திலேருந்து வெளியே வந்த பிறகு இப்படி தான் இருக்குது. காவா மாதிரி ஓடிட்டு தாங்க இருக்குது தண்ணி. நடுவில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறமா போய் பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. ஏரியாவே கொலை மாதிரி இருந்தது. இந்த அளவுக்கு எங்கள் திருச்சியில் வந்து இந்த அளவுக்கு மழை பெஞ்சது கிடையாது. பேஞ்சிருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு பெய்யல. இந்த வருஷம்தான் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டு சைடு தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. நான் வந்து ஸ்டாண்ட்லேயே காய போட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் மழையில் கரண்ட்டு மட்டும் போகலைங்க. அது மட்டும் இந்த தடவை நடக்கலை. இவ்வளோ மழை பெஞ்சும் கரண்ட்டு போகலை. அப்படியும் போனாலும் சும்மா கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஏரியாலலாம் தண்ணியே இல்லை பாருங்கள். இதுவும் நான் இருந்த ஏரியாவில் தான். அதுக்கப்புறமா போய் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் மேடாக இருக்குது. அந்த இடம் பள்ளமாக இருக்குது. டேரனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இருந்து இந்த வீட்டில் ஒரு 5 வருஷம் இருந்திருப்பேங்க. 5-6 வருஷம் இருந்தேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே நான் இருந்த ஏரியா தான் இது. நான் இருந்த வீடு இந்த ஒரு 3 வீடு தள்ளணுன்னு என் வீடு. நான் இருந்த அந்த வீட்டில் தான். எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். மோட்ரு போட்டு தண்ணியே எடுத்து ஊற்றிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்க தண்ணியை. ரேஷ்மா டேரன்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்தது இந்த ஏரியாவில். 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா சின்ன பசங்களாக இருந்தாங்க. நம்ம இருந்த ஏரியாவான்னாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணிங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. நான் இருக்கும்போதே எனக்கு சொன்னாங்க, இதை பாருங்கள், அந்த கார் நிற்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அந்த பச்சை கலர் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த வீட்டில் தான் குடியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி உள்ளே போயிடுச்சு. நான் இருந்தப்போ ஒரே ஒரு தடவை தண்ணி வந்துச்சு. லைட்டாக தான் வந்துச்சு. இந்த அளவுக்குலாம் தண்ணி இல்லை. உள்ளெல்லாம் வரல எனக்கு. ஆனால் என்கிட்ட ஃபோட்டோவில் காமிச்சாங்க. எல்லாரும் வந்து பாதி இடுப்பு அளவு தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுத்ததை காமிச்சாங்க என்கிட்ட. இங்கே பாரு சுமிதா, நீ வரத்துக்கு முன்னாடி இங்கே இப்படி தான் தண்ணி இருந்துச்சு. நான் ஐயோ நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ நினச்சோம். ஆனால் நான் இருந்த வரைக்கும் தண்ணி வரவே இல்லை.
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே நான் இருந்த வீட்டோடைய அந்த காம்பவுண்டு தான், அந்த சைடு எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி, அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. அவங்களாம் வந்து தண்ணியில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் ரொம்ப குழியாக இருக்கிறனால, இறக்கமாக இருக்கிறனால எல்லா தண்ணியும் இந்த இடத்துல வடிஞ்சு நின்றுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம எந்த சைடுலேருந்து தண்ணி வருதுன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே ஒரு வாய்க்கால் இருக்குங்க. எங்கள் ஏரியா தண்ணியெல்லாம் அந்த வாய்க்காலில் தான் போகும். இந்த தண்ணி எல்லாம் எங்கே போய் சேருதுன்னா அந்த வாய்க்காலில் தான் போய் சேருது. ஒரு பாலத்துக்கு அடியில் எங்கே அந்த வாய்க்காலில் ஊற தண்ணி திருப்பி உள்ளே பூந்துருமோ அப்படின்றதுக்காக எல்லோரும் பயந்துட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் வந்து மூட்டையில் வந்து மண் மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா உள்ளே வந்துருமோ அப்படின்னு, மழை வரக்கூடாது, நிறையா ப்ரேயர் பண்ணி தான் உண்மையாகவே எல்லாருமே அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ண செஞ்சுருப்போம். அப்படி தான் மழை நின்று போச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வரல. எல்லாருமே வந்து நோண்டிலாம் விட்டாங்கங்க. ஃபுல்லாகவே வந்து பொக்லிங் வண்டி வச்சு ஃபுல் ரோட்டெல்லாம் வந்து நோண்டி விட்ட பிறகு தான் தண்ணி போச்சு. இந்த சைடெல்லாம் வந்து நல்லா போட்டிருந்த ரோடு தாங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மலைக்கு எல்லாமே போயிடுச்சு. புது ரோட்டையே நோண்டுனாங்கங்க. ஏன்னா தண்ணி போகாமல் போயிடுச்சுன்றதுக்காக, தண்ணி முதல் வெளியே ஏற்றணுன்றதுக்காகவே வந்து ரோட்டையே நோண்டி போட்டுட்டாங்க. இது தாங்க டபுள் ரோடு. எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வர டபுள் ரோடு 100 அடி ரோடு. இது வந்து ஐடி பார்க் ரோடு. அதனால் 2 சைடும் டபுள் ரோடு வரும். இந்த ரோடு நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, இந்த இடத்துல தண்ணி வராது அப்படின்னு நினச்சிருப்போம். இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிற வீடுக்குள்ளே எல்லாமே தண்ணி போயிடுச்சுங்க. எல்லோரும் தண்ணிக்குள்ளே தாங்க உட்காந்துட்ருக்காங்க. கேட்டெல்லாம் திறக்கவே முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டம்தான். எல்லா இடத்துலையுமே தண்ணி தாங்க. இப்போ பாருங்கள், கடை எல்லாமே தண்ணி தான். பார்க்கறதுக்கு ரோட்டில் மட்டும் தண்ணி இல்லை, ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. வெளியே வரவே முடியாது. அவங்க வந்து வெளியே வரதா இருந்தால் தண்ணியில் பாதி அளவு தண்ணியில் தான் வந்து தான் அவங்க ஜாமான் வாங்கிட்டு போகணுன்னாலும் போகணும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல இடம்தான். எல்லாமே வந்து புழங்குற ஏரியா தான், ரோடு தான். அந்த ரோட்டில் இருக்க தண்ணி எல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? நம்ம காவாவில் போயிட்டுருக்குதுங்க. வாங்க நம்ம காவாவை பார்க்கலாம். பாருங்கள், ரோடே ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக தான் இருந்தது. ஏன்னா எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் தண்ணி வர, திருச்சியில் முதல் வரவே வராது இந்த அளவுக்கு. திருச்சிலேயே இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னா அப்போ சென்னையில் இருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதனால தான் அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. சாதாரணமாகவே சென்னையில் நிறையா தண்ணி வரும். ஏன்னா நானும் சென்னையில் இருந்திருக்கேன். நைட்டு முழிச்சு பார்த்தா கீழே ஃபுல்லாகவே தண்ணியில் இருந்திருக்கோம். ஆனால் நான் வந்து சென்னைனாலே ஒரு பயம்தான். அதோடு சரி, நான் அதுக்கப்புறம் சென்னையில் இல்லை, நான் வந்து திருச்சியில் வந்தாச்சு. திருச்சியிலேருந்து சென்னைக்கு போய் பார்த்தோம். சென்னையில் அந்த அளவுக்கு நானும் வந்து தண்ணி இல்லைன்னா எனக்கும் தண்ணியில் போய் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். இப்போ பாருங்கள், இது தாங்க எங்களுடைய காவா தண்ணியெல்லாம் போகிற ஏரியா. இப்போ இந்த காவா தண்ணி ஏறிடுச்சுன்னா எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் எல்லோரும் மண்மூட்டை வச்சுட்டு அங்கே வந்து அதிகாரிங்களாம் அந்த ஏரியா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எங்கே உள்ளே போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. அப்பயும் வந்து மழை தூறலோடு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லா மழையும் நின்று போச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஓடுது பாருங்கள். இப்படி தாங்க எங்கள் ஏரியாலையும் மழை தண்ணி வந்துச்சு. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஏரியாலையும் தண்ணிலாம் வந்துச்சா? நீங்களாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம்தான். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் போகிற ஏரியாவை இவங்கெல்லாம் போய் ரேஷ்மாவும் டேரனும் போய் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் மழை பெஞ்சிருக்கும் போது. ஆனால் மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தான் அது ரொம்ப கஷ்டம். மழை பெஞ்சது நல்லது, ஆனால் அது ரொம்ப தண்ணி வந்தாலும் எல்லாருக்குமே கஷ்டம்தான். திருச்சியில் இந்த மாதிரி தண்ணிலாம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்று காவேரி கரை போனால் தான் இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ நாங்கள் காவேரி கரையில் இருக்கிற மாதிரி எங்கள் ஏரியாவிலும் இந்த மாதிரி தண்ணியோடு நாங்கள் கரைக்கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தோம். அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக வந்து தென்னை மரம் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு வயல் இருக்குது, இந்த சைடு காவா தண்ணி. நாங்கள் இதை வந்து இப்போ தாங்க பார்க்குறோம். இந்த அளவுக்கு இந்த காவாவில் தண்ணி போய் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் இந்த மாதிரி பார்க்குறோம். அவ்வளோதாங்க இந்த விலாகு. கண்டிப்பாக எல்லோரும் அந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.